வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5ல் 2ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சாய்வு கோணம் கொடுத்துட்டு கோட்டோட சாய்வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? முதல் இது பாருங்க, சாய்வு கோணம். சாய்வு கோணம் எடுத்து எழுதிக்கலாமா? இந்த சாய்வு கோணத்தை நம்ம தீட்டான்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். சரியா? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. நமக்கு இந்த தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா, சாய்வு கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா, சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இந்த எம்ன்றது சாய்வை குறிக்கும். சரியா? அப்போ எம் ஈக்குவல் டு டேன் அப்படியே வந்துடும். தீட்டாவுக்கு போல எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ சாய்வு என்ன? tan 90 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா வரையறுக்க இயலாது. tan 90 டிகிரினா வரையறுக்க இயலாது. சரியா? எழுதிடலாமா? வரையறுக்க இயலாது. வரையறுக்க இயலாது. இதான் என்னது? நமக்கு தேவையான சாய்வு. அப்படியே ரெண்டாவது ஆரம்பமா பாருங்க. ரெண்டாவது சாய்வு கோணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டாவதுல நமக்கு சாய்வு கோணம் என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டான்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 0 டிகிரி. அப்போ சாய்வு கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ எம் ஈக்குவல் டு டேன் அப்படியே வந்துடும் 0 டிகிரி. தீட்டாவுக்கு பதிலாக 0 டிகிரி. இப்போ பாருங்க, எம் ஈக்குவல் டு டேன் 0 டிகிரியோட மதிப்பு என்ன? 0 தான். டேன் 0வோட மதிப்பு 0. அப்போ நமக்கு தேவையான சாய்வு என்னதான்? 0 தான். சரியா? இந்த இடத்துல இந்த tan 0 டிகிரியோட மதிப்பு 0. அதுக்கு அடுத்தது tan 30ஓட மதிப்பு 1/√3. tan 45 டிகிரியோட மதிப்பு 1. அதுக்கு அடுத்தது tan 60 டிகிரியோட மதிப்பு √3. அதுக்கு அடுத்தது tan 90 டிகிரியோட மதிப்பு வரையறுக்க இல்லை. இது எல்லாம் நமக்கு தெரியணும். சரியா? இது தெரிஞ்சுன்னா நம்ம கணக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வு கோணம் காண்க. இங்க சாய்வு கொடுத்துருக்காங்க, நம்ம சாய்வு கோணத்தை கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு முன்னால இந்த இது பாருங்க, நமக்கு இந்த இது தெரிஞ்சாகணும். tan 0 டிகிரியோட மதிப்பு 0. அதுக்கு அடுத்தது tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. அதுக்கு அடுத்தது tan 45 டிகிரியோட மதிப்பு 1. அதுக்கு அடுத்தது tan 60 டிகிரியோட மதிப்பு √3. அதுக்கு அடுத்தது tan 90 டிகிரியோட மதிப்பு வரையறுக்க இயலாது, இன்ஃபினிட்டி. இந்த மதிப்பு தெரிஞ்சாதான் இந்த கணக்கை நம்ம இது பண்ண முடியும். சரி, முதல்ல பார்க்கலாமா? முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க? சாய்வு கொடுத்துருக்காங்க. அப்ப சாய்வு அப்படின்னா நம்ம எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? எம்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். என்னது? எம்மோட மதிப்பு 0. நமக்கு சாய்வுக்கு ஃபார்முலா, நம்ம கோணம் தானே வேணும். அப்போ ஃபார்முலா என்ன? எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இதுதான் ஃபார்முலா சாய்வுக்கு. அப்போ இந்த எம்முக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம்? டேன் தீட்டான்னு மாற்றலாமா? அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, டேன் தீட்டா ஈக்குவல் டு 0. பாருங்க, இங்கே டேனில் 0 இருக்கா? அப்போ 0க்கு பதிலாக என்ன மாற்றிக்கலாம்? டேன் 0 மாற்றலாம். tan 0 டிகிரியோட மதிப்பு 0. 0க்கு பதிலாக என்ன மாற்றலாம்? tan 0. இங்கே 0 இருக்கு. அப்போ 0க்கு பதிலாக என்ன மாற்றிக்கலாம்? tan 0 டிகிரின்னு மாற்றலாம். இப்போ பாருங்க, விகிதங்கள் சமமாக இருக்கு. அப்போ கோணங்கள் சமம். அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன? 0 டிகிரி. அப்போ சாய்வு கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சாய்வு கோணம்? therefore சாய்வு கோணம். சாய்வு கோணம் வந்து என்ன? 0 டிகிரி. சரியா? ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? சாய்வு. சாய்வு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? எம்ன்ற எழுத கொண்டு குறிப்போம். எம் ஈக்குவல் டு 1. இங்க பாருங்க, எம்னா என்ன? tan தீட்டா. அப்ப இந்த எம்முக்கு பதிலா நம்ம என்ன மாத்திக்கலாம்? tan தீட்டான்னு மாத்திக்கலாமா? ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, tan தீட்டா ஈக்குவல் டு 1 எங்க இருக்கு பாருங்க? tanல இங்க பாருங்க. 1ன்னா tan 45 டிகிரி. tan 45 டிகிரினா 1ன்னு மாத்தலாம். 1க்கு பதிலா என்ன மாத்திக்கலாம்? tan 45 டிகிரி. அப்ப இந்த 1க்கு பதிலா நம்ம என்ன மாத்தலாம்? tan 45 டிகிரின்னு மாத்தலாம். எது சமமா இருக்கு?
விகிதம் சமமா இருக்கு. அப்ப நமக்கு கோணம் சமம். அப்ப தீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு? 45 டிகிரி. Therefore, சாய்வு கோணம் சாய்வு கோணம் எவ்வளவு? சாய்வு கோணம் 45 டிகிரி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 2ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. இங்க 2 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளி இணைக்கும் போது ஒரு நேர்கோடு கிடைக்கும். அந்த நேர்கோட்டோட சாய்வை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல் இது தரப்பட்ட புள்ளிகள் 5,5. ஆதிப்புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0,0. சரியா? இப்ப வாங்க இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். 2 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா m ஈக்குவல் டு என்ன அப்படின்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதுதான் ஃபார்முலா. அப்படியே பிரதி இல்லாம பாருங்க. m ஈக்குவல் டு y2. y2ஓட மதிப்பு 0. இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் y1ஓட மதிப்பு √5 பை x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு 0. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் x1க்கு பதிலாக 5 ஈக்குவல் டு 0 மைனஸ் √5 என்னது? மைனஸ் √5 தான். 0 மைனஸ் 5 மைனஸ் 5 தான். பாருங்க. மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ m ஈக்குவல் டு இந்த √5 அப்படியே வந்துடும். பை இந்த 5 நம்ம எப்படி எழுதலாம்னா √5 பெருக்கல் √5ன்னு எழுதலாம். பாருங்க. இங்கேயும் ரூட் இருக்கு, இங்கேயும் ரூட் இருக்கு. அப்போ ரூட் போட்டுருவோம். 5 5 பேருக்குனா 25. 25க்கு வர்க்கம் எடுத்தா 5. அப்போ என்ன செய்யலாம்னா 5 நம்ம எப்படி எழுதலாம்? √5 பெருக்கல் √5ன்னு எழுதலாம். √5 பேருனா நமக்கு 5 வந்துடும். கேன்சல் பண்ணுங்க. ஒரு √5 √5, இந்த √5 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. m ஈக்குவல் டு 1 பை தொகுதியில் என்ன இருக்கு? 1. பகுதியில் √5. இதான் என்னது? நமக்கு தேவையான சாய்வு. ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க. என்ன புள்ளிகள் கொடுத்துருக்காங்க? தரப்பட்ட புள்ளிகள் sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இன்னொரு புள்ளி என்னது? மைனஸ் sin தீட்டா காஸ் தீட்டா. இப்போ பாருங்க. முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுப்போம். நமக்கு ஃபார்முலா என்ன? m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ பாருங்க. m ஈக்குவல் டு y2 பாருங்க. y2ஓட மதிப்பு என்ன இருக்கு? காஸ் தீட்டா. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸை போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க y1ஓட மதிப்பு என்ன? மைனஸ் காஸ் தீட்டா. அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸை பெருக்கும் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் காஸ் தீட்டா. சரியா? பை இப்போ இங்கே வாங்க. x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு என்னது? மைனஸ் சைன் தீட்டா. அதுக்கு அடுத்தது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். இங்கே பாருங்க. x1ஓட மதிப்பு என்ன? சைன் தீட்டா. சரியா? அதுக்கு அடுத்தது m ஈக்குவல் டு இந்த இடத்த பாருங்க. ஒரு காஸ் தீட்டா ப்ளஸ் ஒரு காஸ் தீட்டா கூட்டினா என்ன வரும்? 2 காஸ் தீட்டா. 2 காஸ் தீட்டா. அங்கே பாருங்க. மைனஸ் ஒரு சைன் தீட்டா மைனஸ் ஒரு சைன் தீட்டா. அப்போ ஒரே குறி கூட்டணும் இல்லையா? அப்போ ஒன்னே கூட்டா 2. என்ன 2? மைனஸ் 2 சைன் தீட்டா. சரியா? பாருங்க. ரெண்டும் கேன்சல். m ஈக்குவல் டு இந்த மைனஸ் நம்ம மேலே எழுதிக்கலாம். சரியா? பாருங்க. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா என்ன? காட் தீட்டா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? காட் தீட்டா. இதை பற்றி நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. திரும்ப நம்ம 6வது சாப்டர்ல இதை பற்றி படிப்போம். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான சாய்வு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. பயிற்சி 5ல் 2ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A மற்றும் B ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? பாருங்க. இந்த ஏவையும் இந்த பியும் இணைச்சோம்னா ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோட்டுக்கு செங்குத்தா ஒரு கோடு இருக்கு. அதனுடைய சாய்வை நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட சாய்வு கிடையாது, இதுக்கு செங்குத்தா இருக்கக்கூடிய கோட்டோட சாய்வு. இங்க ஏன்ற புள்ளி தெரிஞ்சிருச்சு. பீன்ற புள்ளி பாருங்க. இதில் பி என்பது 4,2 மற்றும் -6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி ஆகும். பீன்றது என்னன்னா இந்த 2 புள்ளியும் இணைக்கும் போது என்ன கிடைக்கும்? ஒரு கோட்டு துண்டு கிடைக்குமா? அதனுடைய நடுப்புள்ளி.
அப்போ பீன்றது இந்த ரெண்டு புள்ளிகளோட நடுப்புள்ளி. முதல்ல பியை கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து ஏபியோட சாய்வை கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து ஏபிக்கு செங்குத்தான கோட்டோட சாய்வை கண்டுபிடிப்போம். சரியா? வாங்க முதல்ல நம்ம பீன்ற புள்ளியை கண்டுபிடிக்க போறோம். பீன்றது என்ன அப்படின்னா எதோட நடுப்புள்ளி? 4,2 -6,4 இதனுடைய நடுப்புள்ளி. சரியா? நடுப்புள்ளி. இப்ப பாருங்க, முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. இப்போ நமக்கு நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? நடுப்புள்ளிக்கு x1 + x2/2, y1 + y2/2 இதான் ஃபார்முலா. சரியா? அப்படி பிரதிடுங்க. x1ஓட மதிப்பு 4, x2ஓட மதிப்பு -6. இங்க பிளஸ் இருக்கு, அப்ப பிளஸையும் மைனஸும் பிறகு மைனஸ் தான் வரும். -6/2. y1 + y2, y1ஓட மதிப்பு 2 + y2ஓட மதிப்பு 4/2 ஈக்குவல் டு, இதை சுருக்கிடலாமா? 4 -6 வேற வேற குறி, அப்ப கழிப்போம். 6ல 4 கழிச்சா 2, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, -2/2. 2 4 கூட்டம் 6/2 அப்படியே வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க. ஓ 2 2, ஓ 2 2, ஓ 2 2, மொய் 2 6. அப்போ என்னது நமக்கு தேவையான புள்ளி? -1,3. இதான் என்னது நமக்கு தேவையான பீன்ற புள்ளி. இப்போ நம்ம சாய்வு கண்டுபிடிக்க போறோம். எதோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம்? ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். ஏன்ற புள்ளி கொடுத்துருக்காங்க 5,1. பீன்ற புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? -1,3 சாய்வு நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இதனுடைய சாய்வை நம்ம m1 எடுத்துக்கலாமா? m1 ரெண்டு புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா y2 - y1/x2 - x1. இந்த முதல் புள்ளி தான் x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. சரியா? அப்படிங்க பிரதிடுங்க. ஈக்குவல் டு y2 - y1, y2ஓட மதிப்பு 3, ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு எத்தனை? y1ஓட மதிப்பு 1 பை x2 - x1, x2ஓட மதிப்பு -1. அதுக்கடுத்து பாருங்க, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு என்ன? 5, x1ஓட மதிப்பு 5 ஈக்குவல் டு 3ல 1 மைனஸ் பண்ணிட்டா 2 பை, இது ரெண்டும் ஒரே குறி, அப்போ கூட்டலாம் இல்லையா? அப்போ பாருங்க, 1 5 கூட்டம் 6, என்ன 6? -6. கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, மொய் 2 6. அப்போ சாய்வு எத்தனை? m1 ஈக்குவல் டு, மைனஸ் கேன்சல் ஆகலாம், அதை மேலே எழுதலாம், -1/3. இதான் என்னது? எதோட சாய்வு? ஏபியோட சாய்வு. நமக்கு ஏபியோட சாய்வு வேண்டாம், ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. தேர்ஃபோர் ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு, செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன எடுத்துக்கலாம்? m2ன்னு எடுத்துக்கலாமா? சாய்வு m2 என்க நம்மளா எடுத்துக்கிறோம். இந்த m2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ இரண்டு கோடுகள் செங்குத்து அப்படின்னா அந்த ரெண்டு கோட்டோட சாய்வுகளை பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும்? -1 வரணும். தேர்ஃபோர் அதான் நம்ம இது பண்ண போறோம் பாருங்க. m1 பெருக்கல் m2 ஈக்குவல் டு -1. ரெண்டு சாய்வுகளையும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும்? -1 வரணும். அப்பதான் இது செங்குத்து. இங்க கணக்குல செங்குத்துன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டு பெருக்கும்போது கண்டிப்பா என்னதான் வரும்? -1 தான் வரும். இப்ப பாருங்க, இந்த m1 எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? -1/3 பெருக்கல் m2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கட்டும். அப்ப m2 ஈக்குவல் டு -1. இப்ப பாருங்க, இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். எல்லாம் பெருக்கல்ல தானே இருக்கு, அப்ப கேன்சல் ஆயிரும். m2 ஈக்குவல் டு 1 பெருக்கல் இந்த 1 அப்படியே இருக்கு, இது வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். 1ஐயும் m2ஐயும் பெருக்கலாம், m2, இந்த 1 அப்படியே தான் இருக்கு, இந்த 3 வகுத்துல இருந்துச்சு, இங்க வந்தா பெருக்கலா மாறிடுச்சு. அப்ப m2 ஈக்குவல் டு என்ன? 3. அப்போ ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? 3. அதை எழுதிடலாமா? தேர்ஃபோர் ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு, செங்குத்தான கோட்டின் சாய்வு எவ்வளவு? 3. சரியா? 3. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 2ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. -3, -4, 7, 2 மற்றும் 12, 5 என்ற புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை என காட்டுக.
இதே மாதிரி கணக்கு நம்ம பயிற்சி 5.1 பார்த்துருப்போம். அங்கே என்ன பயன்படுத்திருப்போம் அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சிருப்போம். பரப்பு 0 வந்துச்சு அப்படின்னா ஒரு கோணம் இதை நம்ம நிரூபிச்சிருப்போம். இப்போ என்ன செய்ய போறோம்னா சாய்வு பயன்படுத்த போகிறோம். பாருங்க 3 புள்ளிகள் இருக்கா, 3 புள்ளிகள் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம். ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம், பிசியோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா ஒரு கோடமைந்தவை. சரியா? நீங்கள் எக்ஸாமில் எதனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். என்னது? முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சி 0ன்னு கொண்டு வரலாம், அப்படின்னா சாய்வு பயன்படுத்தலாம். எதனாலும் பயன்படுத்தலாம், உங்கள் விருப்பம் தான். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல்ல ஏபியோட சாய்வு கண்டுபிடிப்போமா? பாருங்க, ஏன்ற புள்ளி -3, -4, பீன்ற புள்ளி 7, 2ன் சாய்வு. சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு எம்ன்ற எழுத கொண்டு குறிப்பேன், எம் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. y2 - y1 by x2 - x1. பாருங்க, இந்த முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2 ஈக்குவல் டு y2 - y1. y2 ஓட மதிப்பு 2, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு -4. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா அப்ப என்ன மாறும்? +4 மாறும். பை x2. x2 ஓட மதிப்பு 7, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு -3. இங்க x1ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப என்ன மாறும்? +3 மாறிடும். அப்படி கூட்டுங்க, 2 4 கூட்டினா 6, 7 3 கூட்டினா 10. கேன்சல் பண்ணுங்க. ரெண்டாய்ப்பாடு 2 6, I 2 10. அப்ப சாய்வு என்ன வந்திருக்கு? 3/5. அடுத்தது நம்ம பிசியோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பீன்ற புள்ளி என்ன? 7, 2. சீன்ற புள்ளி என்ன? 12, 5ன் சாய்வு. கண்டுபிடிப்போமா? பாருங்க, சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1 by x2 - x1. திரும்ப எழுத வேண்டாம். முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. சரியா? இப்போ பாருங்க, y2 - y1. y2 ஓட மதிப்பு 5, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு 2 பை x2 - x1. x2 ஓட மதிப்பு 12, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 7. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 5ல் 2 கழிச்சோம்னா 3 பை 12ல் 7 கழிச்சோம்னா 5. பாருங்க, இந்த சாயும் சமமா இருக்கு. எந்த சாய்வு சமம்? therefore ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு பிசியின் சாய்வு. ரெண்டும் சமமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 3/5ன்னு இருக்கு. 3/5. therefore தரப்பட்ட புள்ளிகள் எப்படி இருக்கும்? ஒரு கோடமைவன. தரப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை ஆகும். அதாவது ஒரே கோட்டில் அமைதுன்னு அர்த்தம். ஒரே கோடமைந்தவை ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. 5ல் 2ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3, -1, a, 3 மற்றும் 1, -3 ஆகிய 3 புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை எனில் ஏயின் மதிப்பு காண்க. இந்த 3 புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைது. நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 3 புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைந்தால் ஏபியின் சாய்வும் பிசியின் சாய்வும் சமமா இருக்கும். ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம், பிசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். அதை ரெண்டையும் சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏவோட மதிப்பு கிடைச்சிரும். சரியா? முதல்ல பாருங்க, எதோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம்? ஏபியின் சாய்வு கண்டுபிடிச்சிருக்குமா? 3, -1. பீன்றது என்னது? a, 3ன் சாய்வு. சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? y2 - y1 by x2 - x1. சரியா? இப்போ பாருங்க, முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2 ஈக்குவல் டு y2 - y1. y2 ஓட மதிப்பு 3, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு -1. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப என்ன மாறும்? +1 மாறிடும். பை x2 - x1. x2 ஓட மதிப்பு a, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 3. இதை கொஞ்சம் சுருக்கிடுமா? ஈக்குவல் டு 3 1 கூட்டினா 4, 4/a - 3. இதான் என்னது? ஏபியோட சாய்வு. இப்ப பிசியோட சாய்வு கண்டுபிடிச்சிருமா? பாருங்க, பீன்ற புள்ளி என்ன? a, 3. சீன்ற புள்ளி என்ன? 1, -3ன் சாய்வு. கண்டுபிடிப்பா? பாருங்க, சாய்வு ஈக்குவல் டு முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி
x2 y2. பாருங்க y2 மைனஸ் y1, y2ஓட மதிப்பு இங்க -3. ஃபார்முலால இருக்கிற மைனஸ் y1ஓட மதிப்பு என்னது 3 பை x2 மைனஸ் x1, x2ஓட மதிப்பு 1, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு a. சரியா? ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க ரெண்டும் ஒரே குறி, கூட்டி அதே குறியை போடணும் இல்லையா? அப்போ -3 -3 6, என்ன 6 -6 பை 1 மைனஸ் a. இது பிசியோட சாய்வு. இது வந்து ஒரே கோடு அமைந்தவை, அப்போ சாய்வுகள் வந்து சமமா இருக்கும். therefore ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு எதோட சாய்வு? பிசியின் சாய்வு. ரெண்டு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சரியா? பாருங்க ஏபியோட சாய்வு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 பை a மைனஸ் 3. பிசியோட சாய்வு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, -6 பை 1 மைனஸ் a. இப்ப பாருங்க ரெண்டு சமம் எடுத்துக்கிட்டு ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க இந்த 1 மைனஸ் a வகுத்துல இருக்கு, அங்க வந்து பெருக்கலா மாறும். ஏற்கனவே 4 இருக்கு, 1 மைனஸ் a இங்க வந்து பெருக்கலா மாறிடுச்சு. இங்க -6 இருக்கு, a -3 இங்க வந்தா பெருக்கலா மாறிடுச்சு. சுருக்கிடுவோமா? 4 உள்ள பெருக்க 4 4, -4 ஏவை பெருக்குனா 4a ஈக்குவல் டு -6 உள்ள பெருங்க, -6 ஏவை பெருக்குனா -6a, மைனஸை மைனஸ் பெருக்குனா பிளஸ், 6 18. சரியா? இப்ப பாருங்க ஏ இருக்க உறுப்புலாம் ஒரு பக்கம், மாறிலி ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல இந்த -4a அப்படி இருக்கட்டும், இது -6a, இடது பக்கம் கொண்டு தான் +6a மாறும். ஈக்குவல் டுங்க 18 மட்டும் இருக்கு, இது +4, வலது பக்கம் நகர்த்தோம்னா -4 மாறிடும். இப்ப பாருங்க 6a -4a வேற வேற குறி. அப்ப 6ல 4 கழிச்சா 2a. என்ன 2? +2 தான். சரியா? 2a ஈக்குவல் டு 18ல 4 கழிச்சோம்னா 14. அப்ப a ஈக்குவல் டு 14 பை இந்த 2 பெருக்கல் தானே இருக்கு, இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 2 7 2 14. அப்ப a ஈக்குவல் டு நமக்கு தேவையான a இன் மதிப்பு எவ்வளவு? 7. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 2ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, -2, a மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் a இன் மதிப்பை காண்க. இங்க பாருங்க இந்த 2 புள்ளி இணைக்கும் போது ஒரு நேர்கோடு கிடைக்குது. அந்த நேர்கோட்டோட சாய்வு என்ன? -1/2. அப்ப பாருங்களேன் a இருக்கா, இந்த ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஈஸியான கணக்கு தான். பாருங்க -2, a மற்றும் 9, 3 சாய்வு கொடுத்துட்டாங்க. -1/2. சாய்வுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு சமப்படுத்திடணும்? இந்த -1/2க்கு சமப்படுத்தணும். இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கலாம். பாருங்க y2 மைனஸ் y1, y2ஓட மதிப்பு 3, ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு a பை x2 மைனஸ் x1, x2ஓட மதிப்பு 9, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு இங்க பாருங்க -2, x1ல ஒரு -2 இருக்கு, ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் மைனஸ் இருக்கும்போது பிளஸ்ஸா மாறிடும், 2 +2. சரியா? ஈக்குவல் டு -1/2. இதை சுருக்கிடுவோமா? தொகுதி நம்ம எதுவும் செய்ய முடியாது. 3 மைனஸ் a பை 9 2 கூட்டா 11 ஈக்குவல் டு -1/2. இப்ப பாருங்க இந்த 2 வகுத்துல இருக்கு வந்து பெருக்கலாம் மாறுமா? அப்ப 2 இன்டு 3 மைனஸ் a ஈக்குவல் டு -1. 11 பெருக்கல இருக்கு, அங்க வந்தா பெருக்கலாம் மாறும். பெருக்கலாம் மாறிடுச்சு. சரியா? இது உள்ள பெருக்குங்க என்ன வரும்? 2 3 6 மைனஸ் 2 ஏவை பெருக்குனா 2a ஈக்குவல் டு சுருக்கலாமா? 1 11 11 பிளஸ் மைனஸ் மைனஸ் 1 11 11. இப்போ பாருங்க நமக்கு ஏ தானே வேணும், அது மட்டும் இங்க இருக்கட்டும். -2a ஈக்குவல் டு -11, இது +6, இங்க வந்து என்ன மாறும்? -6ஆக மாறும். சரியா? இப்போ பாருங்க -2a ஈக்குவல் டு 2 ஒரே குறி, கூட்டி அதே குறியை போடணும். 11 6 கூட்டா 17. என்ன 17? -17. இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்ப பாருங்க நமக்கு தேவையான ஏவோட மதிப்பு 17. இந்த 2 இங்க பெருக்கல இருக்கு, இங்க வந்தா வகுத்தலா மாறும். அப்ப a ஈக்குவல் டு 17/2. இதான் என்னது? நமக்கு தேவையான a இன் மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது.
பயிற்சி 5ல் 2ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. -2,6 மற்றும் 4,8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடானது 8,12 மற்றும் x,24 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் x-இன் மதிப்பை காண்க. இங்க பாருங்க, இந்த 2 புள்ளி வழியே ஒரு நேர்கோடு செல்லுது, இந்த 2 புள்ளி வழியே ஒரு நேர்கோடு செல்லுது. இந்த 2 நேர்கோடுகள் எப்படி இருக்குன்னா செங்குத்தா இருக்கு. அப்படின்னா நம்ம எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். செங்குத்து அப்படின்னா நமக்கு என்ன நிபந்தனைனா m1ஐயும் m2ஐயும் பெருக்கும் போது -1 வரும். அதாவது முதல் கோட்டோட சாய்வையும் 2வது கோட்டோட சாய்வையும் பெருக்கும் போது -1. இதை பயன்படுத்தி தான் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சிருவோமா? இதோட சாய்வு -2,6 4,8 சாய்வை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, முதல் புள்ளிய x1 y1 2வது புள்ளிய x2 y1 எடுத்துக்கலாம். சாய்வை m1 எடுத்துக்கலாமா? m1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சாய்வுக்கு ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு y2 ஓட மதிப்பு என்ன? 8. ஃபார்முலா இருக்க மைனஸ் y1ஓட மதிப்பு 6 பை x2 ஓட மதிப்பு 4. ஃபார்முலா மைனஸ், இங்க பாருங்க, x1ஓட மதிப்பு -2. x1ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா ஒரு மைனஸ். அப்ப என்ன ஆயிரும்? மைனஸ் மைனஸ் பெருகு பிளஸ்ஸா மாறிடும். 2 ஈக்குவல் டு 8ல 6 கழிச்சோம்னா 2, 4 2 கூட்டினோம்னா 6. கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6. அப்ப என்ன வந்திருக்கு? 1/3. இதோட சாய்வு, இந்த 2 புள்ளி இணைக்கக்கூடிய கோட்டோட சாய்வு 1/3. அடுத்து கண்டுபிடிப்போமா? பாருங்க, என்னது? 8,12 அதுக்கு அடுத்தது x,24 சாய்வு கண்டுபிடிக்கலாமா? இதை என்ன எடுத்துக்கலாம்? நம்ம m2ன்னு எடுத்துக்கலாம். பாருங்க, முதல் புள்ளிய x1 y1 2வது புள்ளிய x2 y2ன்னு எடுத்துக்கலாம். பாருங்க, y2 மைனஸ் y1ஓட மதிப்பு 24. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 12 பை x2 மைனஸ் x2க்கு பதிலாக x, ஃபார்முலா மைனஸ் x1க்கு பதிலாக 8. சரியா? ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, 24ல 12 கழிச்சா 12 பை x மைனஸ் 8. இப்போ பாருங்க, நம்ம 2 சாய்வுகள் கண்டுபிடிச்சிட்டோம், m1 m2. இந்த 2ஓட பெருக்கல் பலன் என்னவா இருக்கும்? -1ஆக இருக்கும். ஏன்னா ரெண்டும் செங்குத்து. therefore m1 பெருக்கல் m2 ஈக்குவல் டு -1. ஏன்னா செங்குத்து. என்ன பக்கத்தில் எழுதிங்க. இரு கோடுகள் எப்படி இருக்கு? செங்குத்தாக இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, m1 நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து பிரதியிடுங்க. என்ன இருக்கு? 1/3 பெருக்கல் இதோட மதிப்பு எங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? இதோட மதிப்பு m2 என்ன இருக்கு? 12/x மைனஸ் 8 ஈக்குவல் டு -1. இது சுருக்குனா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். இப்ப பாருங்க, 1 3 3 4 3 12. இடது பக்கத்தை சுருக்குங்க. 1 4 பெருக்கினா 4, பகுதியில x மைனஸ் 8 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு -1. இப்ப பாருங்க, 4 ஈக்குவல் டு இந்த -1 அப்படியே இருக்கட்டும். இந்த x மைனஸ் 8 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும், x மைனஸ் 8. சரியா? இப்ப பாருங்க, 4 ஈக்குவல் டு -1 உள்ள பெருங்க, பிளஸ் மைனஸ் பெருங்க மைனஸ், 1 x பெருக்குனா x. சரியா? மைனஸ் மைனஸ் பெருங்க பிளஸ், 4 8 8. நமக்கு x தானே வேணும். மைனஸ் x இடது பக்கம் கொண்டு வாங்க, பிளஸ் x மாறும், ஈக்குவல் டு 8. இது பிளஸ் 4 வலது பக்கம் கொண்டு வாங்க, -4 மாறும். அப்ப x ஈக்குவல் டு 8ல 4 கழிச்சா 4. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. 5ல் 2ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என ஆராய்க. இங்க 2 இது இருக்கு, முக்கோணத்தோட புள்ளிகள். இது எதை அமைக்கணும் நம்ம நிரூபிக்கணும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். புது புக்ல 2025ல பார்த்தோம்னா இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னால புக்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பிதாகரஸ் தேற்றத்தை நிறுவுகன்னு கேட்டிருப்பாங்க, கூடுதலா கேட்டிருப்பாங்க. அது இப்ப இல்ல. உங்களுக்கு அந்த கணக்கு தெரிஞ்சுக்கணும் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. சரியா? இப்ப புது புக்ல இது மட்டும் தான் இருக்கு. வாங்க இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிப்போம். முதல் இது பாருங்க, தரப்பட்ட புள்ளிகளை எடுத்து எழுதிட்டோம். இந்த 3 புள்ளிகளும் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். செங்கோண முக்கோணம் அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி தானே இருக்கும். இதான செங்கோண முக்கோணம். ஒரு கோணம் செங்கோணமா இருக்கும்.
பாருங்க, இந்த பக்கமும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. செங்குத்து அப்படின்னா நமக்கு சாய்வுகளின் பெருக்கல் பலன் என்னவா இருக்கணும்? -1 இருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம், பிசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம், ஏசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். இந்த 3 சாய்வுல எந்த 2 பெருக்கும் போது -1 நமக்கு கண்டிப்பா வரும். ஏதாவது 2 பெருக்கும் போது நமக்கு என்ன வரும்? -1 வரும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல்ல ஏபியின் சாய்வு. ஏ பாருங்க 1, -4, பி பாருங்க 2, -3 சாய்வு. சாய்வு M1 எடுத்துக்கிடுவோமா? சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1 by x2 - x1. இப்ப பாருங்க, இந்த முதல் புள்ளிய நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கணும். பாருங்க, y2 - y1, y2 ஓட மதிப்பு என்ன பாருங்க? -3. ஃபார்முலால இருக்கிற மைனஸ் y1க்கு பதிலா -4. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப என்ன மாறும்? +4 மாறும். பை x2 - x1, x2 ஓட மதிப்பு 2, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 1 ஈக்குவல் டு பாருங்க, 4ல 3 கழிச்சா 1, 2ல 1 கழிச்சோம்னா 1. அப்போ 1/1 என்ன அர்த்தம்? 1ன்னு தான் அர்த்தம். எதோட சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம்? ஏபியோட சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பிசியோட சாய்வு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பீன்ற புள்ளி என்ன பாருங்க? 2, -3. சீன்ற புள்ளி பாருங்க 4, -7 சாய்வு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னன்னு எடுத்துக்கலாம்? M2ன்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, ஈக்குவல் டு முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. சாய்வுக்கு ஃபார்முலா பாருங்க, y2 - y1 by x2 - x1. y2 ஓட மதிப்பு -7, ஃபார்முலா மைனஸ் y1க்கு பதிலா -3. y1ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +3 மாறிடும். பை x2 - x1, x2 மதிப்போட மதிப்பு 4, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 2. சரியா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க, -7 +3 வேற வேற குறி. அப்ப 7ல 3 கழிச்சா 4, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அப்ப -4 பை 4ல 2 கழிச்சா 2. இதை கேன்சல் பண்ணுங்க, 2 2, 2 2 4. அப்ப என்ன வருது? -2. சரியா? அதுக்கு அடுத்து ஏசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். ஏன்ற புள்ளி என்ன பாருங்க, ஏசியோட சாய்வு கண்டுபிடிச்சாலும் சரி, சியோட சாய்வு கண்டுபிடிச்சா ரெண்டும் ஒன்று தான். 1, -4. சீன்ற புள்ளி என்னது? 4, -7 சாய்வு. சாய்வு M3ன்னு எடுத்துக்கலாமா? M3 ஈக்குவல் டு முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுக்கணும். சாய்வுக்கு ஃபார்முலா பாருங்க, மேல ஒரு தடவை எழுதினா போதும். y2 - y1 by x2 - x1. y2க்கு என்ன இருக்கு? -7, ஃபார்முலா மைனஸ் y1க்கு பாருங்க -4, ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப என்ன ஆயிரும்? +4 மாறிடும். பை x2 - x1, x2ஓட மதிப்பு 4, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 1. சுருக்கிறோமா? ஈக்குவல் டு -7 +4 வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். அப்ப 7ல 4 கழிச்சா 3, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்காதுன்னா -3 பை 4ல 1 கழிச்சோம்னா 3. கேன்சல் பண்ணுங்க, 1 1. என்ன 1? -1. இப்ப பாருங்க, எதெல்லாம் பெருக்கும் போது நமக்கு -1 வரும் பாருங்க. ஏபியோட சாய்வு 1ஐயும் ஏசியோட சாய்வு -1ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும்? -1 வரும். therefore எதை பெருக்க போறோம்? ஏபியின் சாய்வு பெருக்கல் ஏசியின் சாய்வு. ஏசியின் சாய்வு இந்த ரெண்டே பெருக்க போறோம். என்ன இருக்கு? ஏபியோட சாய்வு 1 பெருக்கல் ஏசியோட சாய்வு -1. 2 பெருங்க 1 -1 பெருங்க -1 -1 வந்துருச்சு. தரப்பட்ட புள்ளிகள் எதை அமைக்கும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். செங்கோணம் எங்க உண்டாகும்? எந்த புள்ளியில உண்டாகும்? பாருங்க, ஏபியோட சாய்வு ஏசியோட சாய்வு எப்படி இருக்கு? பெருக்கும்போது -1 வந்திருக்கு. இது ரெண்டுல பொதுவா இருக்கக்கூடிய புள்ளி பாருங்க ஏ. அப்ப எந்த இடத்துல செங்கோணம் உண்டாகும்? ஏயில் செங்கோணம் உண்டாகும். கோணம் ஏ ஈக்குவல் டு செங்கோணம். செங்கோணம்னா 90 டிகிரி. சரியா? therefore தரப்பட்ட புள்ளிகள் கண்டிப்பா கீழே எழுதணும். சரியா? தரப்பட்ட புள்ளிகள் எதை அமைக்கும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். சரியா? முக்கோணத்தை அமைக்கும். அடுத்தது
ரெண்டாவது பார்க்கலாமா அப்படியே பாருங்க. அடுத்தது ரெண்டாவது பாருங்க. 3 புள்ளிகள் இருக்கா? என்ன கண்டுபிடிக்கணும்? எல் எம்மோட சாய்வு கண்டுபிடிக்கணும், எம் என்னோட சாய்வு கண்டுபிடிக்கணும், எல் என்னோட சாய்வு கண்டுபிடிக்கணும். இந்த 3 இதுல ஏதாவது 2 பெருக்கும் போது -1 வரும். ஏன்னா செங்குத்து. சரியா? முதல்ல எல் எம்மோட சாய்வு கண்டுபிடிப்போமா? எல்ன்ற புள்ளி என்ன இருக்கு? 0,5, எம்ன்ற புள்ளி 9,12 சாய்வு. ஃபார்முலா ஒரு தடவை எழுதிருமா அந்த கணக்கும்? பாருங்க, m1 எடுத்துக்கலாமா? m1 = y2 - y1 / x2 - x1. இந்த முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1. ரெண்டாவது புள்ளி எப்படி எடுப்போம்? x2 y2. சரியா? இப்ப பாருங்க, y2 - y1. y2 ஓட மதிப்பு 12, ஃபார்முலா -y1 ஓட மதிப்பு 5 x2 - x1. x2 ஓட மதிப்பு 9, ஃபார்முலா -x1 ஓட மதிப்பு 0 12ல 5 கழிச்சா 7, 9ல 0 கழிச்சா 9, 7/9. சரியா? அடுத்து பாருங்க, அது என்ன கண்டுபிடிக்க போறோம்? m என்னோட சாய்வு. mன்ற புள்ளி 9,12, nன்ற புள்ளி 3,14 சாய்வு. என்னது பண்ண போறோம்? m2 எடுத்துக்கலாமா? பாருங்க, முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கணும். y2 - y1. y2 ஓட மதிப்பு என்ன பாருங்க? 14, ஃபார்முலா -y1 ஓட மதிப்பு 12 x2 - x1. x2 ஓட மதிப்பு 3, ஃபார்முலா -x1 ஓட மதிப்பு 9. சரியா? இப்ப பாருங்க, =14ல 12 கழிச்சா 2. இந்த இடத்துல பாருங்க, 3 -9 வேற வேற குறி. அப்போ 9ல 3 கழிச்சா 6. பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போ -6. கேன்சல் பண்ணுங்க. 2 2, 2 6. அப்ப என்ன வந்திருக்கு? மைனஸ் கேன்சல் ஆகல, மைனஸ் மேல எழுதிருவோம். -1/3. அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல் என்னோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். எல்ன்ற புள்ளி என்ன பாருங்க? 0,5, என்னன்றது பாருங்க 3,14 சாய்வு. கண்டுபிடிப்போமா? m3ன்னு எடுத்துக்கலாமா? நீங்க இது m1 m2 m3 எடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? பாருங்க, என்ன ஃபார்முலா நமக்கு? முதல் புள்ளிய x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கணும். பாருங்க, y2 - y1 x2 - x1. y2 ஓட மதிப்பு என்ன பாருங்க? 14, ஃபார்முலா -y1 ஓட மதிப்பு 5 x2 - x1. x2 ஓட மதிப்பு 3, ஃபார்முலா -x1 ஓட மதிப்பு 0. இங்க பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல பாருங்க, 14ல 5 கழிச்சோம்னா 9, 3ல 0 கழிச்சோம்னா 3. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9. அப்ப என்ன இருக்கு? வெறும் 3 மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம 3 சாய்வுகள் கண்டுபிடிச்சிட்டோம். 7/9 -1/3 3. எதை பெருக்குனா நமக்கு -1 வரும்? பாருங்க, m என்னோட சாய்வையும் l என்னோட சாய்வையும் பெருக்குனா நமக்கு -1 வரும். பெருக்குமா? therefore m n இன் சாய்வு, m n இன் சாய்வு பெருக்கல் l n இன் சாய்வு. இந்த 2 சாய்வை நம்ம பெருக்க போறோம். பாருங்க, m என்னோட சாய்வு -1/3 பெருக்கல் இதோட சாய்வு என்னது? 3. எது கேன்சல் ஆகும்? 3 3 கேன்சல் ஆயிரும். என்ன வந்திருக்கு? -1 வந்திருக்கு. -1 வந்ததுனால செங்கோணம் உண்டாகுது. செங்கோணம் உண்டாச்சுன்னா அது என்னவா இருக்கும்? செங்கோண முக்கோணமாக இருக்கும். இப்ப பாருங்க, எங்க செங்கோணம் உண்டாகும்? mn ln. எது பொதுவா இருக்கு? n தானே பொதுவா இருக்கு. அப்போ கோணம் n தான் எவ்வளவு? செங்கோணம் 90 டிகிரி. therefore தரப்பட்ட புள்ளிகள், கண்டிப்பா எழுதணும். சரியா? தரப்பட்ட புள்ளிகள் என்ன செய்யும்? ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். முக்கோணத்தை அமைக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பேஜ் 5ல் 2ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A, B, C மற்றும் D ஆகியன இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக. இந்த 4 புள்ளிகளும் இணைகரத்தை அமைக்கும். இணைகரத்தோட முனைப்புள்ளிகளை நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா?
பாருங்க இந்த படத்தை பாருங்க. இணைகரம் இப்படிதான் இருக்கும். இந்த இணைகரத்துல எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்? இணையாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். ஏபியும் டிசி இணையாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். அதே மாதிரி பிசியும் ஏடியும் இணையாகவும் இருக்கும், சமமாக இருக்கும். இதே கணக்கை நம்ம 9ஆம் வகுப்புல தொலைவு சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ என்ன செய்ய போறோம்னா சாய்வு ஃபார்முலா பயன்படுத்த போறோம். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்கணும், பிசியோட சாய்வு, சிடியோட சாய்வு, டியோட சாய்வு, 4 சாய்வு கண்டுபிடிக்கணும். இந்த 4 சாய்வுகள்ல ஏபியோட சாய்வும் டிசியோட சாய்வும் சமமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பிசியோட சாய்வும் ஏடியோட சாய்வும் சமமா இருக்கும். சமமா இருந்துச்சுன்னா என்ன மாறிடும்? இணைகரமா மாறிடும். கண்டிப்பா சமமா தான் இருக்கும். ஏன்னா காட்டுக என காட்டுக. சரியா? முதல்ல ஏபியோட சாய்வு கண்டுபிடிமா. பாருங்க ஏன்ற புள்ளி என்ன இருக்கு பாருங்க. ஏன்ற புள்ளி 2.5 3.5 2.5 3.5 பீன்ற புள்ளி என்ன? 10, -4 இதனுடைய சாய்வு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்படியே மதிப்புகளை பிரதியிடுங்க. ஈக்குவல் டு முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுப்போம். பாருங்க y2 மைனஸ் y1 y2ஓட மதிப்பு -4 ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 3.5 பை x2 மைனஸ் x1 x2ஓட மதிப்பு 10 ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 2.5. இப்ப பாருங்க இது ரெண்டும் ஒரே குறி கூட்டணும். பாருங்க 4ன்றது முழு எண், 3ன்றது முழு எண். முழு எண் கூட தான் கூட்டணும். அப்ப 4 3 கூட்டினா 7 மைனஸ் வந்துடும் -7.5. 4ஐயும் எதையும் கூட்ட போறோம் 3.5 கூட்டினா 7.5 பை இதை பாருங்க 10ல இருந்து 2.5 மைனஸ் பண்ண போறோம். 10ன்னா என்னன்னா 10.0 எடுத்துக்கலாம். எதை மைனஸ் பண்ணோம்? 2.5 மைனஸ் பண்ணுங்க. இங்க இது பண்ணா 10 10ல 5 கழிச்சா 5 9 தானே இருக்கும். 9ல 2 கழிச்சா 7 7.5 10ல 2.5 கழிச்சா என்ன வரும்? 7.5 கேன்சல் ஆயிருமா? இங்க எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருக்கு? 1 இருக்கு. என்ன 1? -1. சரியா? எதோட சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏபியோட சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பிசியோட சாய்வு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க பிசி பீன்ற புள்ளி 10, -4 சீன்ற புள்ளி என்ன பாருங்க? சீன்ற புள்ளி 2.5, -2.5 இதனுடைய சாய்வை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? பாருங்க ஈக்குவல் டு முதல் புள்ளி x1 y1 ரெண்டாவது புள்ளி x2 y2. ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 y2ஓட மதிப்பு -2.5 ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு -4 ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு +4 மாறும் பை x2 மைனஸ் x1 x2ஓட மதிப்பு என்ன இருக்கு? 2.5 ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 10. இப்போ பாருங்க எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? +4 -2.5 வேற வேற குறி. 4ல 2.5 கழிச்சோம்னா 1.5 பை போட்டு காமிக்கிடுமா? பாருங்க 4ன்னா என்ன அர்த்தம்? 4.0 எதை மைனஸ் பண்ண போறோம்? 2.5. அப்ப இங்க இது பண்ணணுமா? 10 10ல 5 கழிச்சா 5. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3 3ல 2 கழிச்சா 1 1/5 கரெக்டா வந்துருச்சா? இதே மாதிரி பாருங்க +2.5 -10 வேற வேற குறி. அப்ப 10ல 2.5 கழிச்சா 7.5 இங்க கழிச்சு காமிச்சிருக்கோம் பாருங்க. இதை பார்த்துக்கோங்க. சரியா? 7.5 பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ் இருக்கு. அதனால -7.5. இப்ப பாருங்க தசமம் என்ன இருக்கு? இது நம்ம என்ன செஞ்சிடலாம்? தசமம் நீக்கி எழுதுவோமா? பெருக்கல் என்ன செய்ய போறோம்? புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கிறதுனால 10/10 கொண்டு நம்ம பெருக்கிடலாம். இப்ப பாருங்க ஈக்குவல் டு 1.5ஐயும் 10ஐயும் பெருக்குனா 15 மாறிடும். மைனஸ் மேல எழுதிடுவோம். சரியா? 7.5ஐயும் 10ஐயும் பெருக்க என்ன வந்துடும்? 75 மாறிடும். கேன்சல் பண்ணுங்க. 15ஆம் வாய்ப்பாடு 1 15 15 5 15 75. அப்ப என்ன வந்திருக்கு? -1/5 -1/5. இதான் என்னது? பிசியோட சாய்வு. அதுக்கு அடுத்தது சிடியோட சாய்வு கண்டுபிடிப்போமா? பாருங்க சீன்ற புள்ளி என்னது? 2.5 டீன்ற புள்ளி பாருங்க மாத்தி எழுதிட்டேன் பாருங்க. சீன்ற புள்ளி 2.5, -2.5 டீன்ற புள்ளி பாருங்க -5, இதோட சாய்வு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1 ரெண்டாவது புள்ளியை
x2 y2 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன இங்க இருக்கு பாருங்க, இதே ஃபார்முலா தான் இருக்கு பாருங்க. y2 மைனஸ் y1, y2 ஓட மதிப்பு 5, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு மைனஸ் 2.5, இங்க ஒரு மைனஸ், அப்ப என்ன மாறும் பிளஸ் 2.5 ஆக மாறிவிடும். பை x2 மைனஸ் x1, x2 ஓட மதிப்பு மைனஸ் 5, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு என்ன இருக்கு 2.5. சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு 5ன்றது முழு எண், 2ன்றது முழு எண். முழு எண்ணை முழு எண் கூட தான் கூட்டணும். 5 என்ன கூட்டா 7, அப்ப 7.5 பை. இப்ப பாருங்க இது ரெண்டும் ஒரே குறி, ஒரே குறினா கூட்டி அதே குறி எழுதணும். அப்ப மைனஸ் தான் வரும். 5 என்ன கூட்டா 7, 7.5. அதாவது முழு எண்ணை முழு எண் கூட தான் கூட்டணும். 5ன்னா என்ன அர்த்தம் 5.0. எதை கூட்டணும் 2.5 கூட்டுங்க. 0 5 கூட்டா 5, 5 2 கூட்டா 7, 7.5. சரியா? கேன்சல் ஆயிருமா? 7.5 7.5 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன இருக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு 7.5 ஒரு 7.5 கேன்சல் ஆகும். என்ன 1 மைனஸ் கேன்சல் ஆகல, ஸோ மைனஸ் 1. சரியா? எதோட சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம், சிடியோட சாய்வை கண்டுபிடி. இப்ப டிஏவோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். டின்ற புள்ளி என்ன மைனஸ் 5,5. ஏன்ற புள்ளி என்ன பாருங்க 2.5, 3.5. இதோட சாய்வு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? பாருங்க சாய்வு ஈக்குவல் ஃபார்முலா என்ன இதே ஃபார்முலா தான். முதல் புள்ளிய x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கலாம். பாருங்க y2 மைனஸ் y1, y2 ஓட மதிப்பு 3.5, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு 5. சரியா? y1 ஓட மதிப்பு 5. x2 மைனஸ் x1, x2 ஓட மதிப்பு 2.5, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு மைனஸ் 5. x1ல ஒரு மைனஸ், ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப என்ன மாறும் பிளஸ்ஸா மாறிவிடும். ஈக்குவல் டு இப்ப பாருங்க 3.5 மைனஸ் 5 வேற வேற குறி. அப்ப 5ல இருந்து 3.5 கழிச்சோம்னா 1.5 வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ், அதனால மைனஸ். கழிச்சு காமிக்கட்டுமா? இந்த இடத்துல பாருங்க 5ன்னா 5.0, எதை மைனஸ் பண்ண போறோம் 3.5. இது பண்ண 10, 10ல 5 கழிச்சா 5, 4 இருக்கும். 4ல 3 கழிச்சோம்னா 1, 1.5. சரியா? இப்ப பாருங்க 2.5ஐயும் 5ஐயும் கூட்ட போறோம். இந்த இடத்துல கூட்டிடலாம் பாருங்க. 2ன்றது முழு எண், 5ன்றது முழு எண். வேணா கூட்டி காமிக்கிறேன் பாருங்க. 5ன்னா என்ன அர்த்தம் 5.0, 2.5 கூட்டுங்க. என்ன வரும் 5, 5 2 கூட 7. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 7.5. இப்ப பாருங்க இந்த இடத்துல என்னவா இருக்கு, இது வந்து தசம எண்ணா இருக்கு, முழு எண்ணை மாத்த போறோம். அப்ப என்ன செஞ்சிடலாம் 10/10 கொண்டு பெருக்கிருங்க. இப்ப பாருங்க மைனஸ் அப்படியே வந்துடும். 1.5 10 பெருக்குனா 15, 7.5 10 பெருக்குனா 75. சரியா? கேன்சல் பண்ணிடுவோமா? எந்த வாய்ப்பாடு 15 வாய்ப்பாடு. 1 15 15, 5 15 75. மிச்சம் என்ன இருக்கு மைனஸ் 1/5. நம்ம எல்லா சாய்வையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க ஏபியோட சாய்வும் சிடியோட சாய்வும் சமமா இருக்கு. எவ்வளவு இருக்கு மைனஸ் 1 இருக்கு. தேர்ஃபோர் எழுதிடுவோமா? ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு சிடியின் சாய்வு, ரெண்டும் சமமா இருக்கு. அதே மாதிரி பிசியின் சாய்வு, அதுக்கு அடுத்தது டிஏவின் சாய்வு, ரெண்டும் சமமா இருக்கு. அப்படிதானே இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க பிசியோட சாய்வு மைனஸ் 1/5, டிஏவோட சாய்வு மைனஸ் 1/5, ரெண்டும் சமமா இருக்கு. சமமா இருக்கிறதுனால தேர்ஃபோர் ஏபிசிடி என்பவை ஒரு இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் ஆகும். இதை கண்டிப்பா எழுதணும். சரியா? இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 10ல் 2ல 11வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க. இந்த 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 புள்ளிகள் இணைகரத்தை அமைக்குது அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இந்த இதுல பாருங்க இணைகரம் ஏபிசிடி. இந்த இடத்துல 2 மூலை விட்டம் இருக்கும் இல்லையா, ஏசி பிடி. இந்த ஏசியும்
பிடிக்கும் பொதுவானது என்னது எம். அதாவது ஏசியோட நடுப்புள்ளியும் எம் தான், பிடியோட நடுப்புள்ளியும் எம் தான். அப்ப இந்த கணக்கை நம்ம ஈஸியா எப்படி முடிச்சிடலாம் அப்படின்னா, ஏசியோட நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியும் சமம். அதை சமப்படுத்தணும்னா போதும், நமக்கு ஈஸியா என்ன கிடைச்சிரும், எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் கிடைச்சிரும். சரியா? அப்ப முதல்ல நமக்கு நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். இது 9ஆம் வகுப்புல நம்ம பார்த்திருப்போம். 2 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதான் என்னது ஃபார்முலா, நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. இதை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். நமக்கு எது எது சமமா இருக்கும், ஏசியின் நடுப்புள்ளியும் பிடியின் நடுப்புள்ளியும் சமம், ஒரே ஒரு புள்ளி தான். அப்ப பாருங்க, இணைகரம் ஏபிசிடியில் ஏசியின் நடுப்புள்ளியும் பிடியின் நடுப்புள்ளியும் சமம். இப்ப பாருங்க, முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2. அதே மாதிரி இங்க முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2. இப்ப பாருங்க, நடுப்புள்ளிக்கு வாங்க, இதோ ஏசியோட நடுப்புள்ளியை கண்டுபிடிக்க போறோம். என்ன ஃபார்முலா, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அப்ப பாருங்க, x1 ஓட மதிப்பு 2 பிளஸ் அதுக்கு அடுத்தது x2 ஓட மதிப்பு 1 by 2. சரியா? y1 plus y2 by 2, y1 ஓட மதிப்பு 2 பிளஸ் அதுக்கு அடுத்தது y2 ஓட மதிப்பு -3 by 2 ஈக்குவல் டு, இங்க வாங்க, இதே ஃபார்முலா தான், x1 plus x2 by 2, x1 ஓட மதிப்பு -2 பிளஸ் x2 ஓட மதிப்பு x by 2, y1 plus y2, y1 ஓட மதிப்பு -3 பிளஸ் y2 ஓட மதிப்பு y by 2. இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சு. இப்ப பாருங்க, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 by 2, 2 இந்த இடத்துல சுருக்கணும், பிளஸ் மைனஸ் இருக்குன்னா -3 by 2 ஈக்குவல், இந்த பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் வரப்போகுது. -2 பிளஸ் எக்ஸ் by 2 -3 பிளஸ் ஒய் by 2. இந்த இடத்துல இதை கொஞ்சம் சுருக்கிடுவோமா, பாருங்க, 3 by 2, 2 -3 வேற வேற குறி இல்லையா, +2 -3. அப்போ 3ல 2 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போ -1 by 2 ஈக்குவல் டு, இது எந்த மாற்றமும் இல்லை, -2 பிளஸ் எக்ஸ் by 2 -3 பிளஸ் ஒய் by 2. சரியா? இப்ப பாருங்க, எக்ஸை சமப்படுத்த போறோம், ஒய்யை சமப்படுத்த போறோம். எக்ஸின் மதிப்புகளை சமப்படுத்துவோமா, சமன்படுத்த அல்லது சமப்படுத்த எப்படினாலும் எழுதிங்க, சமன்படுத்த. இப்ப பாருங்க, இதான் எக்ஸோட மதிப்பு, இது x, y, இது x, y, இது ரெண்டையும் நம்ம சமப்படுத்த போறோம். சமப்படுத்துவோமா, என்ன இருக்கு பாருங்க, 3 by 2 ஈக்குவல் டு, இங்க எக்ஸோட மதிப்பு என்ன, -2 பிளஸ் எக்ஸ் by 2. நமக்கு இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும், இது வகுத்தல இருக்கு, இங்க வந்து பெருக்கலா மாறும். அப்ப இந்த பெருக்கல் இருந்து இந்த வகுத்தல் கேன்சல் ஆயிரும், நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 3 ஈக்குவல் டு -2 பிளஸ் எக்ஸ். எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 3 இது -2, இந்த பக்கம் கொண்டு வாங்க, +2 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 3 2 கூட்டினா 5 ஈக்குவல் டு எக்ஸ். அப்படியே மாற்றி எழுதுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஒய்யின் மதிப்பினை சமப்படுத்த, ஒய்யின் மதிப்புகளை சமன்படுத்துவோமா. பாருங்க, ஒய்னா இந்த 2, இது ஒய், இது ஒய். அப்போ -1 by 2 ஈக்குவல் டு -3 பிளஸ் ஒய் by 2. சரியா? இப்ப பாருங்க, நமக்கு எது கேன்சல் ஆகும், இந்த ரெண்டு கேன்சல். எப்படி கேன்சல் ஆகும், இது வகுத்தல இருக்கு, இங்க வந்து பெருக்கலாம் மாறும், நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு, -1 ஈக்குவல் டு -3 பிளஸ் ஒய். இந்த -1 அப்படியே வந்துடும், இது -3 இங்க வந்து +3 மாறும், ஈக்குவல் டு ஒய். 3ல 1 கழிச்சா 2, என்ன 2 +2 தான். அப்ப 2 ஈக்குவல் டு ஒய். அப்படியே மாத்தி எழுதிங்க, ஒய் ஈக்குவல் டு 2. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. பயிற்சி 5ல் 2ல
12வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய புள்ளிகள் ஏபிசிடி என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக. இங்க 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இது சரிவகத்தை அமைக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, சரிவகம் இப்படிதான் இருக்கும். ஏபிசிடி இந்த சரிவகத்துல சரிவகம் அப்படின்னா ஏபிசிடி எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். மற்ற 2 பக்கங்கள் இணை இல்லாமல் இருக்கும். 2 பக்கங்கள் இணையா இருக்கும், 2 பக்கங்கள் இணை இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்னது? சரிவகம். ஏபியும் சிடி இணையா இருக்கும், ஏடியும் பிசியும் இணை இல்லாமல் இருக்கும். இதுதான் சரிவகம். நம்ம எதை பயன்படுத்த போறோம்? சாய்வு ஃபார்முலா பயன்படுத்த போறோம். ஏபியோட சாய்வு, பிசியோட சாய்வு, சிடியோட சாய்வு, டியோட சாய்வு. இந்த 4 சாய்வுல ஏபியோட சாய்வும் டிசியோட சாய்வும் சமமா இருக்கும். ஏடியோட சாயும் பிசியோட சாயும் சமம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? சரிவகமாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, சரிவகம் ஏபிசிடியில் முதல்ல ஏபியோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஏபியின் சாய்வு. சாய்வு ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? x1 y1. ரெண்டாவது புள்ளியை x2 y2. பாருங்க, முதல்ல y2 மதிப்பு பாருங்க -4. அதுக்கடுத்து ஃபார்முலா இருக்கிற மைனஸ் y1 பாருங்க -4. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ என்ன மாறிடும்? +4 பை x2 மைனஸ் x1. x2 மதிப்பு 9. ஃபார்முலா மைனஸ் x1 மதிப்பு 3. இப்போ பாருங்க, -4 +4 0வா மாறிடும். 9ல் 3 கழிச்சோம்னா 6. அப்போ பாருங்க, தொகுதியில் 0 வந்தாலே அதோட மதிப்பு என்னதான்? 0 தான். அப்போ சாய்வு என்னது? 0. எதோட சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏபியோட சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பிசியோட சாய்வை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பின்ற புள்ளி 9, -4. சின்ற புள்ளி 5, -7. இன் சாய்வு. சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு, ஃபார்முலா திரும்ப எழுத வேண்டாம், ஏற்கனவே எழுதியிருக்கோம். முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, y2 மைனஸ் y1. y2 மதிப்பு -7. ஃபார்முலா மைனஸ். y1 மதிப்பு -4. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ என்ன? +4 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2 மதிப்பு 5. ஃபார்முலா மைனஸ் x1 மதிப்பு 9. சுருக்கிறோமா? ஈக்குவல் டு, இது ரெண்டு வேற வேற குறி. அப்போ கழிப்போம். கழிச்சா என்ன வரும் பாருங்க, 7ல் 4 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு நாம அப்போ -3 பை இந்த இடத்துல பாருங்க 5 -9 வேற வேற குறி இல்லையா? அப்போ 9ல் 5 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்காங்க. அப்போ -4 கேன்சல் பண்ணுங்க. என்ன வந்துடும்? 3/4. சாய்வு 3/4ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? சிடியின் சாய்வு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, சின்ற புள்ளி என்ன? 5, -7. டின்ற புள்ளி என்ன பாருங்க? 7, -7ன் சாய்வு. சாய்வுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்? y2 மைனஸ் y1 பை, அப்போ அந்த முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, y2 மைனஸ் y1. y2 மதிப்பு -7. ஃபார்முலா மைனஸ். y1 மதிப்பு -7. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ என்ன மாறும்? +7 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2 மதிப்பு 7. ஃபார்முலா மைனஸ். x1 மதிப்பு 5. தொகுதியில் பாருங்க, -7 +7 கழிச்சோம்னா 0 வந்துடும். பை 7ல் 5 கழிச்சா 2. தொகுதியில் 0 வந்துருச்சு. அப்போ சாய்வு என்னது? 0 தான். சரியா? அதுக்கு அடுத்தது டிஏவோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். டின்ற புள்ளி என்ன பாருங்க? டின்ற புள்ளி 7, -7. ஏன்ற புள்ளி 3, -4. இதனுடைய சாய்வு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஈக்குவல் டு, என்ன ஃபார்முலா அங்கே இருக்கு பாருங்க, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. பாருங்க, y2 மைனஸ் y1. y2 மதிப்பு -4. ஃபார்முலா மைனஸ். y1 மதிப்பு -7. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ +7 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2 மதிப்பு 3. ஃபார்முலா மைனஸ். x1 மதிப்பு 7. ஈக்குவல் டு, 7ல் 4 கழிச்சா 3. என்ன 3? +3 பை இந்த இடத்துல பாருங்க, +3 -7 வேற வேற குறி. அப்போ கழிக்கணும் இல்லையா? 7ல் 3 கழிச்சா 4. என்ன 4? பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் -4. இந்த மைனஸை மேலே கொண்டு போய் எழுதிடுவோம். -3/4. இப்போ பாருங்க, நமக்கு சாய்வு 4 சாய்வு கண்டுபிடிச்சோமா? எதோட சாய்வுலாம் சமமா இருக்கு? ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு
ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு சிடியின் சாய்வு. ரெண்டு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. எவ்வளோ இருக்கு? 0ன்னு இருக்கு. பாருங்க, ஏபியோட சாய்வும் 0, சிடியோட சாய்வும் 0. ஆனால் பிசியோட சாய்வும் ஏடியோட சாய்வும் எப்படி இல்லை? சமமாக இல்லை. பிசியின் சாய்வு நாட் ஈக்குவல் டு எதோட சாய்வு? டிஏவின் சாய்வு. டிஏவின் சாய்வு. ரெண்டு சாய்வும் எப்படி இல்லை? சமமா இல்லை. இங்க பாருங்க, பிசியோட சாய்வு 3/4. இங்க பாருங்க -3/4. ரெண்டும் சமமாக இல்லை. அப்படி இருக்கிறதுனால தரப்பட்ட புள்ளிகள் எதை அமைக்கும்? சரிவகத்தை அமைக்கும். therefore தரப்பட்ட புள்ளிகள் எதனை அமைக்கும்? சரிவகத்தை அமைக்கும். இதை கரெக்டா நீங்க எழுதணும். சரியா? எழுதுனா முழு மார்க் கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு மார்க் குறைச்சிடுவாங்க. சரியா? சரிவகத்தை அமைக்கும். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 2ல 13வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, பி, சி மற்றும் டி ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. முதல்ல ஏபிசிடின்னு ஒரு நாற்கரம் பாருங்க. ஏபிசிடின்ற ஒரு நாற்கரத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த நாற்கரத்துக்கு 4 பக்கங்கள் இருக்கும் இல்லையா? அந்த 4 பக்கங்களோட நடுப்புள்ளிகளை நம்ம இணைக்கணும். இணைக்கும் போது ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு நாற்கரம் கிடைக்கும். அந்த நாற்கரம் என்னவா இருக்குமா? இணைகரமா இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, ஏபிசிடி. இந்த ஏபியோட நடுப்புள்ளிய நம்ம பின்னோ, இந்த பிசியோட நடுப்புள்ளிய கியூனோ, இந்த இடத்துல பாருங்க எது சிடியோட நடுப்புள்ளிய ஆர்னோ, டியோட நடுப்புள்ளிய எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாம் இணைங்க. இணைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? உள்ள ஒரு நாற்கரம் வருது. 4 பக்கம் இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன பேர்? நாற்கரம் தான். இந்த நாற்கரம் இந்த PQRS என்னவா இருக்கும்? நம்ம நிரூபிக்கணும். இணைகரமா இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? அப்ப பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல PQRSன்ற 4 நடுப்புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது PQவோட சாய்வு, QRோட சாய்வு, RSோட சாய்வு, SPயோட சாய்வு. இந்த 4 சாய்வுல இங்க இணைகரம் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ PQன்ற சாய்வும் RSோட சாய்வும் சமமா இருக்கும். அதுக்கு அடுத்தது SPயோட சாய்வும் QRோட சாய்வும் சமமா இருக்கும். நம்ம மொத்தம் 8 விடை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போமா? முதல்ல பாருங்க, P கண்டுபிடிக்க போறோம். Pன்றது எதோட நடுப்புள்ளி? இங்க எழுதிட்ட பாருங்க. AB, BC, CD மற்றும் DA ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே PQR மற்றும் S என்க. ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். நம்ம முதல்ல கண்டுபிடி Pன்ற புள்ளி கண்டுபிடிமா? பாருங்க, Pன்றது என்ன அப்படின்னா எதோட நடுப்புள்ளி? ஏன்றது -4, -2, Bன்றது 5, -1ன் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நடுப்புள்ளிக்கு நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்க. x1 + x2/2, y1 + y2/2. இதான் நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. இது x1 y1, இது x2 y2. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு x1 + x2. x1ஓட மதிப்பு -4, அதுக்கு அடுத்தது x2ஓட மதிப்பு 5 + 5/2, y1 + y2. y1ஓட மதிப்பு -2, அதுக்கு அடுத்து y2ஓட மதிப்பு -1. இந்த ஃபார்முலா ப்ளஸ் தான். ப்ளஸ்ஸே மைனஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் மாறி -1/2. சுருக்கிடுமா? பாருங்க, 5ல் 4 கழிச்சா 1 +1 தான் 1/2. ரெண்டும் ஒரே குறி இல்லையா? கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 3. என்ன 3? -3/2. எதை கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம Pன்ற புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து Qவை கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, Qன்றது எதோட நடுப்புள்ளி? BCயோட நடுப்புள்ளி. Bன்றது என்னது? 5, -1. Cன்றது என்னது? 6, 5. இதனுடைய நடுப்புள்ளி தான் Q. நடுப்புள்ளி. சரியா? நடுப்புள்ளி. முதல் புள்ளிய x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2ன்னு நம்ம எடுப்போம். ஈக்குவல் டு நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? இங்க இருக்கு பாருங்க. x1 + x2/2, y1 + y2/2. xோட மதிப்புல கூட்டி 2 கொண்டு வகுக்கணும், yயோட மதிப்புல கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். இங்க பாருங்க, x1ஓட மதிப்பு 5, x2ஓட மதிப்பு 6/2, y1ஓட மதிப்பு -1, இந்த இடத்துல y2ஓட மதிப்பு +5/2. இப்போ பாருங்க,
சுருக்கிருமா? 5 6 கூட்டினா 11/2. இந்த இடத்துல 5ல் 1 கழிச்சோம்னா 4/2. இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. ஓ 2 2, 2 2 4. இப்போ பாருங்க நமக்கு என்ன வந்துடும்? 11/2, 2ன்னு வந்துடும். இது எதோட நடுப்புள்ளி? பிசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி Q. சரியா? அதுக்கடுத்து பாருங்க ஆர் கண்டுபிடிக்க போறோம். ஆறுன்றது எதோட நடுப்புள்ளி அப்படின்னா சிடியோட நடுப்புள்ளி. சின்ற புள்ளி என்ன? 6,5. டின்றது என்ன பாருங்க? -7, 6ன் நடுப்புள்ளி. கண்டுபிடிப்போமா? நடுப்புள்ளி. பாருங்க நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா x1. முதல் புள்ளி எப்படி எடுத்துக்கிட்டோம்? x1 y1. ரெண்டாவது புள்ளி x2 y2. இப்போ பாருங்க நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா x1 + x2/2. x1ஓட மதிப்பு 6 ப்ளஸ் x2ஓட மதிப்பு -7. ப்ளஸ் மைனஸ் மாதிரி -7/2. y1 + y2. y1ஓட மதிப்பு 5, y2ஓட மதிப்பு +6/2. சரியா? இப்போ பாருங்க இது ரெண்டும் வேற வேற குறி. அப்போ என்ன செய்வோம்? கழிப்போம் இல்லையா? 7ல் 6 கழிச்சா 1. பெரிய நம்பருக்குள்ள மைனஸ், அப்போ -1/2. ரெண்டையும் கூட்டினா 11/2. இதான் என்னது? நமக்கு தேவையான நடுப்புள்ளி 6ன்ற புள்ளி. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்ற நடுப்புள்ளிய -1/2, 11/2. ஒரே ஒரு நடுப்புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? எந்த நடுப்புள்ளி? எஸ்ஸை கண்டுபிடிக்க போறோம். எஸ்ன்றது எதோட நடுப்புள்ளி பாருங்க? எஸ்ன்றது டிஏவோட நடுப்புள்ளி. டின்ற புள்ளி -7, 6. ஏன்ற புள்ளி -4, -2. இதனுடைய நடுப்புள்ளி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க முதல் புள்ளியை எப்பயும் போல x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2. இப்போ பாருங்க நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா x1 + x2. x1ஓட மதிப்பு -7, x2ஓட மதிப்பு -4. ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸ்னா மைனஸாக மாறிடும். /2. y1 + y2. y1ஓட மதிப்பு 6. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் y2. இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ ப்ளஸ் மைனஸ்னா மைனஸாக வரும். -2/2. கவனமாக எழுதணும். சரியா? இப்போ பாருங்க ரெண்டும் ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? -11 இல்லையா? -11/2. இந்த இடத்துல 6ல் 2 கழிச்சா 4/2 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்க -11/2, இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2. அப்போ என்ன வந்திருக்கு? -11/2. கண்டுபிடிச்சிட்டோம். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? எல்லா நடுப்புள்ளிகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நாற்கரத்தோட உள்ள ஒரு இது இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம இணைகரம் நம்ம இது பண்ண போறோம். 4 புள்ளிகளை கண்டுபிடிச்சிட்டோம். பிக்யூவோட சாய்வு, கியூஆரோட சாய்வு, எஸ்ஆரோட சாய்வு, அதுக்கடுத்து ஆர்எஸோட சாய்வு, எஸ்பி. 4 சாய்வுகளை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது பிக்யூவின் சாய்வு. கண்டுபிடிப்போமா? முதல்ல பாருங்க பீன்ற புள்ளி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க? பீன்ற புள்ளி இங்க இருக்கு பாருங்க. 1/2 -3/2. கியூன்ற புள்ளி இங்க இருக்கு. ரெண்டையும் எழுதுவோம். பீன்ற புள்ளி 1/2, -3/2. அதுக்கடுத்து கியூன்ற புள்ளி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11/2, 2. இதனுடைய சாய்வு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1/x2 - x1. முதல் புள்ளிய x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கணும். இப்போ பாருங்க ஈக்குவல் டு y2 - y1. y2ஓட மதிப்பு 2. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு -3/2. ஃபார்முலா ஒரு மைனஸ். அப்போ என்ன வரும்? +3/2 மாறிடும். இதுக்கு பகுதியில் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? x2 - x1. x2ஓட மதிப்பு பாருங்க 11/2. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 1/2 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதியை பெருங்க. ஓ 2 2. குறுக்கு பெருங்க. 2 2 4 ப்ளஸ் 1 3 3. இந்த இடத்துல பகுதி சமமா இருக்கு. ஒரு தடவை எழுதிக்கலாம். தொகுதி என்ன செய்யலாம்? அப்படியே கூட்டலாம், கழிக்கலாம். 11 - 1. சரியா? இப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இப்போ பாருங்க 4 3 கூட்டினா 7/11ல் 1 கழிச்சா 10. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? முதல் சாய்வு 7/10ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பிக்யூவோட சாய்வு கண்டுபிடிச்சுமா? இப்போ கியூஆரோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். கியூன்ற புள்ளி என்ன பாருங்க? கியூன்ற புள்ளி 11/2,
2 ஆறுன்ற புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. -1/2 11/2 எழுதிக்கலாமா? -1/2 11/2 இதனுடைய சாய்வு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, சாய்வு ஈக்குவல் டு முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. பாருங்க, y2 மைனஸ் y1 11/2 மைனஸ் y1ஓட மதிப்பு 2. 2ன்னா என்ன அர்த்தம்? 2/1ன்னு அர்த்தம். பை x2 மைனஸ் x1, x2ஓட மதிப்பு -1/2 ஃபார்முலா மைனஸ் அதுக்கடுத்து x2ஓட மதிப்பு -1/2 ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 11/2 ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. முதல்ல இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் 2 1 2 குறுக்கு பெருக்குங்க. 11 11 மைனஸ் 2 2 4. இதுல பாருங்க பகுதி சமமா இருக்கு, ஒரு தடவை எழுதிக்கலாம். தொகுதி அப்படியே கூட்டலாம் பாருங்க. -1 -11 2 2 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, ஈக்குவல் டு 11ல 4 கழிச்சா 7 பை இது ரெண்டும் ஒரே குறி, ஒரே குண கூட்டம், கூட்டினா என்ன 12. என்ன 12? -12. மைனஸை மேலே போட்டுக்கலாம். சரியா? அதான் கரெக்டான வடிவம். இதை கூட்டும்போது -12 -12 இங்கே போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ பாருங்க, நமக்கு சாய்வு என்ன வந்திருக்கு? -7/12 கியூஆரோட சாய்வு. அதுக்கடுத்து ஆர்எஸோட சாய்வை கண்டுபிடிப்போமா? பாருங்க, ஆறுன்ற புள்ளி -1, 2 11 -1/2, 11/2. எஸ்ன்ற புள்ளி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. எஸ்ன்ற புள்ளி இங்க மேல இருக்கு பாருங்க. இதான் எஸ்ன்ற புள்ளி. -11/2, 2 -11/2, 2ன் சாய்வு. இங்க எழுதுமா சாய்வு? சாய்வு பாருங்க ஈக்குவல் டு இது வந்து x1 y1, இரண்டாவது புள்ளி x2 y2. ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1, y2ஓட மதிப்பு 2. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 11/2. சரியா? பை x2 மைனஸ் x1, x2ஓட மதிப்பு -11/2. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு -1/2. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு அப்ப என்ன பிளஸ் 1/2 மாறிடும். ஈக்குவல் டு இப்போ பாருங்க, குறுக்கு பெருக்கல் எடுங்க. 2 என்ன அர்த்தம்? 2/1 பெருங்க. 2 1 2 ஓ 2 2 பெருக்கியாச்சு. குறுக்கு பெருங்க. 2 2 4 மைனஸ் 1 11 11. பகுதி சமமா இருக்கு, ஒரு தடவை எழுதிக்கலாம். தொகுதி அப்படியே சுருக்கிடலாம் பாருங்க. -11 + 1 இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, +4 -11 வேற வேற குறி, அப்ப கழிப்போம் இல்லையா? 11ல 4 கழிச்சா 7, பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்ப -7 பை -11 + 1 வேற வேற குறி, அப்ப கழிப்போம். 11ல 1 கழிச்சா 10, பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்ப -10. மைனஸ் மைனஸும் கேன்சல். அப்ப என்ன வரும் பாருங்க, 7/10. எதோட சாய்வு? ஆர்எஸோட சாய்வு. இன்னும் ஒரே ஒரு சாய்வு தான் கண்டுபிடிக்கணும். எதோட சாய்வு? எஸ்பியோட சாய்வை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, எஸ்பியோட சாய்வு அதில் எழுதுவோமா? எஸ்ன்ற புள்ளி என்ன பாருங்க, எஸ்ன்ற புள்ளி இங்க இருக்கு பாருங்க. இதான் எஸ்ன்ற புள்ளி. -11/2, 2 -11/2, 2. பீன்ற புள்ளி பாருங்க, பீன்ற புள்ளி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா 1/2, -3/2. இதான் என்னது? பீன்ற புள்ளி. இப்ப பாருங்க, சாய்வு கண்டுபிடிச்சிருமா? இன் சாய்வு, இன் சாய்வு. முதல் புள்ளிய நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2. y2 மைனஸ் y1, y2ஓட மதிப்பு -3/2. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 2. 2ன்னா 2/1 அர்த்தம். பை x2 மைனஸ் x1, x2ஓட மதிப்பு 1/2. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு -11/2. இங்க ஒரு மைனஸ் பிளஸ் 11/2 ஈக்குவல் டு பாருங்க, குறுக்கு பெருக்கு எடுங்க. 2 1 2 பிரிக்காச்சா? -3 1 பெருக்குனா -3, மைனஸ் போட்டாச்சு. 2 2 4. பகுதி சமமா இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். தொகுதியை பாருங்க, அப்படியே கூட்டிக்கலாமா? 1 + 11. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு பாருங்க, -3 மைனஸ் ஒரே குறி, ஒரே குணா கூட்டம், கூட்டினா என்ன வரும்? -7 பை 1 11 கூட்டினா 12. கரெக்டாக வந்துருச்சா? நம்ம எல்லா சாய்வையும் கண்டுபிடிச்சோம். நம்ம கண்டுபிடிச்சதுல சாய்வுகள் பாருங்க சமமா இருக்கும் பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே இருக்கும் பாருங்க. எதோட சாய்வு? PQவோட சாய்வு 7/10,
RSஓட சாய்வும் 7/10 சமமா இருக்கு. அதை எழுதிடலாமா? therefore எதோட சாய்வு? PQவின் சாய்வு ஈக்குவல் டு அதுக்கு அடுத்து எதோட சாய்வு? RS இல்லையா? PQவோட சாய்வும் RSஓட சாய்வும் சமம். RSஇன் சாய்வும் சமமா இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு? 7/10 இருந்துச்சு. அடுத்து எந்த ரெண்டு சாய்வுகள் சமமா இருக்கு பாருங்க. QRோட சாய்வு -7/12. அதுக்கு அடுத்தது SPயோட சாய்வு -7/12. எழுதிக்கலாமா? therefore QRஇன் சாய்வு ஈக்குவல் டு SPயின் சாய்வு. SPயின் சாய்வு ரெண்டு எப்படி இருக்கு? சமமா இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு? -7/12. அப்ப therefore நடுப்புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்ச எந்த நடுப்புள்ளிகள்? P, Q, R, S ஆகியவை எதை அமைக்கும்? ஆகியவை ஒரு இணைகரத்தை அமைக்கும். இணைகரத்தை அமைக்கும். சரியா? இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க எழுதணும். இணைகரத்தை அமைக்கும். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.